ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் என்னடா திடீர்னு வந்துட்டு காணாம போயிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில விஷயத்தால என்னால் வந்து வீடியோஸ் கன்டினியூஸாக போட முடியல. பட் இனிமேல் நான் வந்து கன்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டரோட ஃபோட்டோஸ் வேறு எடுத்திருக்கேன். ஸோ இதுவே இந்த ஆக்டர்ஸை நீங்கள் பார்த்துருந்தா எனக்கு சொல்லுங்கள் இது யார் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு. சென்னை ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறேன். ஆமாங்க. ஃபைனலாக வந்து எப்படா போய் என் ஹஸ்பண்டோட இருப்போம் அப்படின்னு நினச்ச டைமில் திடீர்னுட்டு ஏற்பாடு நடந்துடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் கரெக்டாக அப்டேட் கொடுக்க முடியலை. அண்டு வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் சில விஷயத்தால என்னால் வந்து அப்டேட் கொடுக்க முடியல. ஸோ இனிமேல் வந்து நான் கரெக்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கஷ்டமோ நஷ்டமோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அப்பப்போ கேமரா வந்து சில இடத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க போல். அதனால நான் வந்து கொஞ்சம் தான் வீடியோஸ் எடுத்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் போர்டிங்லாம் முடிஞ்சு நான் இப்போ வந்து ஃப்ளைட் குள்ளே போகிறதுக்காக நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சின்ன கிளிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது சொல்லப்போனால் இது உங்களுக்காகவே நான் இந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்தேன். ஸோ என் கூட வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர் இன் லா அண்ட் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க கூட வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஜேர்னி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. எல்லாமே அவங்க பார்த்துட்டனால நம்மளுக்கு ஈஸியாக போயிடுச்சு. பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ளைட்குள்ளே வந்து நான் என்ட்ராக போகிறேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்மளோட போர்டிங் பாஸ்லாம் கட்டிட்டு உள்ள போக வேண்டியதான். ஸோ ஓகே உள்ளலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஜன்னல் சீட் தான் கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஆசை ஜன்னல் சீட்டில் தான் உட்காரணும் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டால் வந்து உட்கார முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன். ஐயோ ஜன்னல் சீட் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம ஊர்லலாம் போகும்போது பஸ்ஸில் உட்காரணுன்னா பஸ்ஸில் போனால் ஜன்னல் சீட்டு, காரில் போனாலும் ஜன்னல் சீட் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நானும் ஃப்ளைட்டில் போனால் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருந்தேன் ஜன்னல் சீட் புக் பண்ணுங்கன்னு. ஆனால் எதார்த்தமாக எனக்கு ஜன்னல் சீட்டே அமைஞ்சிடுச்சு. தானாகவே அமைஞ்சிடுச்சு. பட் என்னென்னா வந்து உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் வரும்போது ஜன்னல் சீட்டாக போட்டு உட்காந்துர வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளைட் வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எடுத்தது. அப்புறம் இடையில வந்து ஸ்நாக்ஸு அது இதுன்னு நிறையா கொடுத்தாங்கங்க. ரொம்ப நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸ்நாக்ஸு. ஸோ எனக்கே ஒரு கட்டத்தில் என்ன இவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் கொடுக்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு அதுவே வயிறு நல்லா ஃபுல்லாகிடுன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இதாகிடும். அப்புறம் என்டர்டைன்மெண்ட் வரும்போது டிவி பார்த்துக்கிட்டு ஈவில் டெட் இந்த மாதிரிலாம் படம்லாம் இருந்துச்சு. சரி வரும்போது அதையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு அப்படி வந்து வேறு வழி இல்லை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து சென்னை டு அபுதாபி அண்ட் அபுதாபி டு லண்டன். ஸோ இடையில 5 ஹவர்ஸ் நம்ம வந்து ட்ராவலில் இருக்கறனால வந்து வேறு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ பார்த்து தான் நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஒன்று கொடுத்தாங்கங்க. காஃபின்னு சொல்லி கேட்டு வாங்கினேங்க. கடைசியில் பார்த்தா அது கண்ட்ராவியாக இருந்தது. இட்ஸ் ஓகே நம்மளுக்கு அப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாமல் வாங்கிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா தெரியாமல் வந்து பால் பாக்கெட் ஒன்றே ஒன்று வாங்கினேங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறனால எப்படின்னா பால் பாக்கெட் ஒன்று, அப்புறம் வந்து இந்த சுகர் பாக்கெட் ஒன்றுன்னு சொல்லி வாங்கிட்டேன். அவங்க அப்பயும் கேட்டாங்க உங்களுக்கு போதுமான்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் போதும் எனக்கு இதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அவங்க அப்புறம் கலந்து ஊற்றி குடிக்கும்போது தான் பார்க்குது ஆஹா இன்னொரு பால் பாக்கெட் வாங்கியிருக்கலாமேன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணும். பரவாயில்ல போ இதான் ஃபஸ்ட் டைம் இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது அப்படியே எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ஒரு இங்கிலீஷ் படம் தான், வேறு வழி இல்லை. தமிழ் படம் அதில் இருக்குதுன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் நான் தேடினப்போ தமிழ் படமே இல்லை. அப்புறம் 96 மூவி சாங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கேட்டுகிட்டே வந்தேன். இப்படியே தான் என்டர்டைன்மெண்ட் ஆணுச்சு. ஏன்னா 5 ஹவர்ஸ் நம்ம வந்து பறந்து வரனால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. நல்ல வேளை இதில் நான் டேரெக்ட் ஃப்ளைட் வரை ஹஸ்பண்டை கிட்ட சண்டை போட்டேன் எனக்கு டேரெக்ட் ஃப்ளைட்டு வேணும் அப்படின்ட்டு. ஒரு வேளை டேரெக்ட் ஃப்ளைட்டே நான் 10 ஹவர்ஸ் வந்திருந்தேன்னா உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அது உண்மை தான். அப்புறம் என்னோட நாத்தனார் கூட சொன்னாங்க, மச்சி நீங்கள் வந்து அந்த மாதிரி டேரெக்ட் ஃப்ளைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் இங்கேருந்து துபாய் போகிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேரெக்ட் ஃப்ளைட்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அப்புறம் நல்லதா போச்சு. கனெக்ஷன் ஃப்ளைட் போட்டனால எங்களுக்கு இதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டேரெக்ட் ஃப்ளைட்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் இவங்கள்ட்ட தாங்க கேட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க காமிச்சாங்களா, அதில் எனக்கு ஒரு பால் பாக்கெட், பக்கத்தில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கலாம். அப்பயே கேட்டாங்க அவங்க, "இது போதுமா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் போதும் போதும் அப்படின்னேன். என்னமோ யார்ட்டயும் இது வாங்குற மாதிரி போதும் போதும் அப்படின்ட்டேன். கடைசியில் குடிக்கும்போது தான் பார்த்துச்சு ரொம்ப கண்றாவியாக இருந்தது. எனிவேஸுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்க கூட ரொம்பவே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்காகவே தான் அந்த வீடியோஸ் நான் சின்ன சின்ன கிளிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நம்ம வீடியோ வந்து போடுவோம் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நம்ம யூகே போயாவது கண்டினியூஸாக வீடியோ போடணும் நம்ம அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நான் வந்திருக்கேங்க. சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஏறுதோ இறங்குதோ, பட் நம்மளோட அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட உயரத்தை நம்ம ரீச் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நானே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓனாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக முடியுங்க. நான் நினச்ச இடத்த கண்டிப்பாக போய் சேருவேன். அது 1 இயர்ஸ் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம், மேபி 5 இயர்ஸ் கூட ஆகலாம். இருக்கட்டும். நான் வந்து என்னோட 100% நான் கொடுக்குறேன். வர்றது வரட்டும். ஸோ ஓகேங்க. இந்த காஃபி பார்த்திங்கன்னா தெரியும். காஃபி தான் குடிக்கிறோம் 2 பேருமே. ஸோ இந்த ஜேர்னி நல்லா இருந்தது. இந்த காஃபி தாங்க இது. பார்த்தீங்களா எங்கேயாவது பால் தெரியுதா பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பிளாக் டீயாவது வாங்கி குடிச்சிருக்கலாம் போல். குடிக்க முடியலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ரொம்ப கசப்பு. இந்த படம் தாங்க பார்த்துட்டே வரும்போது ரொம்ப போர் அடிச்சது. வேறு வழி இல்லை, இந்த படம் தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துருந்தோம். இடையில வந்து ஃப்ளைட் எங்கே இறங்க போதான்னு பார்த்துக்கிட்டே வந்தோம் மேப்பில். ஸோ இப்படியே வந்து ஜேர்னி வந்து இப்படியே நல்லா இருந்தது. ஒன்றும் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃபஸ்ட் டைம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது ரொம்ப காதெல்லாம் ரொம்ப அடிச்சு ரொம்ப வலி வந்துடுச்சு எனக்கு ஒரு டைமில். நானும் ஆன்னு வாயை மட்டும் திறந்து மூடிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா, கீழே இறங்கும்போதும் ஃப்ளைட் இறங்கும்போதும் அப்படி தான். காது வந்து நல்லா பயங்கரமாக அடிச்சு எனக்கு வலியே வந்துடுச்சு. அப்படியே காதை நல்லா இறுக்கமாக அப்படியே காதுக்குள்ளே வச்சு பொத்திக்கிட்டேன். ஏன்னா அப்பயே எனக்கு அந்த இது கீழே இறங்க வலிச்சிச்சு. அதேமாதிரி மேலே ஏறும்போது காது ரொம்ப அடைச்சி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நாங்கள் லண்டன் ஃபைனலாக வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட்லாம் நிற்கிறாங்க நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இன்ட்ரோ கொடுப்போம் பாருங்களேன். இன்னும் நான் வரல, பின்னாடி தான் வருவேன். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் என்னை எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு வெளியில் வரும்போதே எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. என்னோட நாத்தனார் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ தான் நான் வந்து என்ட்ரி ஆகிறேன். வெளில வந்தாச்சு. ஸோ ஓகேங்க, இந்த அப்டேட் உங்களுக்காக நான் சின்னதாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஸோ டோன்ட் மிஸ் இட். அண்ட் வந்து நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இனிமேல் என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. Okay families, keep support me. Thank you for watching.